அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த வருடம் சனி பெயர்ச்சி மார்ச் மாசம் 29ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல சனி பெயர்ச்சி ஆகிறார். எங்க இருந்துன்னா கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தமிழுக்கு சொன்னா பங்குனி மாதம் 29ஆம் தேதி. இந்த மாதிரி சனி பெயர்ச்சி ஆகும் போதுல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வுது, என்னென்ன மாதிரியான நமக்கு பலன்கள் கிடைக்குது, உலகத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். மீனராசிக்குள்ள வரதுனால என்ன பலன் நடக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் உள்ளான பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த துலா ராசி நேயர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா அற்புதமா இருக்க போகுது. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் கவனம். அது என்ன ஒரு விஷயம்? 40 வயதினை தாண்டியவர்களாக இருக்கும் பட்சத்தில் உடல்நிலையில் கவனம். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால மருத்துவ செலவுகளை வைப்பார். வீண் விரயங்கள், தேவையற்ற பேச்சுவார்த்தைகள், தேவையற்ற மனவேதனைகள், நைட்ல தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி நடக்கிற சம்பவங்கள், அந்த மாதிரி உங்களோட செயல்பாடுகள் மாறும். ஏன்னா எந்த பிரச்சனையா இல்லைன்னு ஆரம்பிச்சு இந்த மாதிரி குறையா சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா உங்களோட செயல்பாடுகளால தான் உங்களுக்கு இந்த வாட்டி குறை வருமே ஒழிய, மற்றபடி 6ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு எல்லா வகையிலையும் நல்லதை கொடுக்கும். எல்லா வகையிலையும் நல்லதை கொடுக்கும். தொழில்ல போட்டியா, போட்டியாளர்கள் வரமாட்டாங்க, உங்கள்கிட்ட போட்டி போடுறதுக்கு அஞ்சுவாங்க. இல்ல வேற ஏதாவது வேலை பார்க்குற இடத்துல என்னோட சீனியர் மேனேஜர் என்னை டார்ச்சர் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு ப்ராப்ளம் வராது. உங்களோட செயல்பாடுகள் தான் உங்களை கெடுக்கும். செயல்பாடுகள் கெடுக்கும்னா என்ன? நீங்க அவசரப்பட்டு முந்திரி கொட்டத்தனமா பேசாம தேவையில்லாத விஷயங்களுக்கு மூக்கு நுழைக்காம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல போற சனி பிரச்சனைகளை நிவர்த்தி செஞ்சு பிரச்சனை கொடுக்கிறவங்களை தவிர்த்து நிப்பாட்டி கரெக்டா கொண்டு போக வைக்கும். 6ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையா 3ஆம் வீட்டை பார்க்குது. அதனால செயல்பாடுகள் கவனம். 3ஆம் பார்வையா 8ஆம் வீட்டை பார்க்குது. உங்க செயல்பாடுகளால் அசிங்கம். 12ஆம் வீட்டை பார்க்குது. எல்லா வகையிலையும் நல்லா இருக்கும். எதிர்த்து வர்றவங்களுக்கு பிரச்சனை, எதிரியா வந்து நிக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனையா இருப்பீங்க. நீங்க அந்த அளவுக்கு போர்ஸா இருப்பீங்க. ஆனா போற பாதை கரெக்டாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். போற பாதை கரெக்டா இல்லாட்டி எல்லாமே தப்பாயிரும். ஸ்போர்ட்ஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நேரம். போட்டி ஏன்னா உங்களுக்கு பொழப்பே போட்டி தான். எதிரிகளை, அதாவது போட்டியாளர்கள் தான் உங்களுக்கு இதே. இப்ப போட்டியாளர்கள்லாம் வீக். நீங்க முன்னாடி வந்துட்டு இருப்பீங்க. ஒரு அத்லட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வருவீங்க. ஒரு பாக்ஸிங் சார்ந்த விஷயமா, சண்டை போடுற விஷயமா ஃபர்ஸ்டா வருவீங்க. இல்ல வேற எதுவும் இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் எல்லாத்துலயும் பெஸ்டா இருப்பீங்க. அதே மாதிரி காவல்துறையினருக்கு ப்ரொமோஷனுக்காண்டி வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி பிடிக்க முடியாத பெரிய பெரிய கிரிமினல்ஸ் எல்லாம் பிடிப்பீங்க. யாராலையும் பண்ண முடியாத காரியத்தை நீங்க செய்வீங்க. சின்ன போஸ்டிங்ல இருந்தாலும் பெரிய பதவி உயர்வுக்கு வருவீங்க. அதே மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களா? எஸ்ஏ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், டிஎஸ்பி ஆகணும், நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எழுதி, உங்களுக்கு இது அற்புதமான நேரம். ஜெயிச்சு முன்னாடி வரலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரலாம். அதே மாதிரி வேற ஏதாவது நான் வந்து அப்ராட்ல ட்ரை பண்றவங்களுக்கு கொஞ்சம் கவனம். அப்ராட்ல நான் வந்து வேலைக்கு போலான்னு இருக்கேன், இந்த நேரத்துல நான் ஸ்டெப் எடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க இடையில இருக்கிற அந்த புரோக்கர்ஸ் கரெக்டா இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஜனனகால ஜாதக விதியமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா உள்ள போயிடலாம். நல்லா இல்லாத பட்சத்தில் பணத்தை வாங்கிட்டு அப்படியே லாக் பண்ணி வச்சிருவாங்க. உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. உங்களை கடங்காரங்கிற பேரை இறக்கி விட்டுருவாங்க. அவசரப்படக்கூடாது, சரிங்களா? அடுத்தது தந்தையாரின் உடல்நிலை சற்று கவனம். உடல்நிலைன்னு பார்க்கும்போது முதல்ல உங்க உடல்நிலையை முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்தது தந்தையார் உடல்நிலை. வேற்று மனிதர்களால் ஆதாயம், வேற்று மனிதர் ஆதாயம் இல்லை, சிக்கல்கள். வேற்று மனிதர்களாலும் வேற்று மொழி பேசுபவர்களாலும் ஊரை விட்டு வெளியில இருக்கிறவங்களா இருந்தா அந்த ஊரை விட்டு வெளியில இருக்கிற தன்மையில இருந்து உள்ளூருக்கு கொண்டு வர பார்க்கும். நான் எப்படி சொன்னேன், அந்த வெளிநாடு போற யோகம் ஜாதகத்துல இருந்து வெளிநாடு போற தன்மை அமைப்பு இருந்தா மட்டும் செயல்படுங்க. உங்களுக்கு இந்த நேரம் வெளிநாட்டுல வேலை பார்க்க துளாராசினரா இருந்தா உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. போட்டியெல்லாம் ஜெயிச்சிடலாம். கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் நம்மளை கவுத்தூட பாக்குறாங்களே, அதெல்லாம் சிந்தனையே பண்ண வேண்டாம். அதெல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும்.
ஆனா உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை. வெளியில ஊரை விட்டு நான் சொந்த ஊரை விட்டு வெளியில போயிருக்கேன் அப்படிங்கிறீங்களா, மிகுந்த எச்சரிக்கை, கவனம் தேவை. அதே மாதிரி லேண்ட் சார்ந்த பிரச்சனையில இருப்பீங்க துளாராசிக்காரர்கள். ஏன்னா 4ஆம் அதிபதி இத்தனை நாள் 5ல இருந்தானா லேண்ட் தேடி வந்திருக்கும். இப்ப 4ஆம் அதிபதி 6க்கு போறனால லேண்டு பிரச்சனை தேடி வரும். அப்படிதான் சொல்லணும். லேண்டு பிரச்சனையே தேடி போவீங்க அப்படிங்கிறது லேண்டு பிரச்சனை தேடி வரும். இடம் சார்ந்த விஷயம், இப்போ வாகனம் சார்ந்த விஷயம் வாங்குறவங்களாக இருந்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு இடம் வாங்கலான் இருக்கேன், நான் ஒரு வாகனம் வாங்கலான் இருக்கேன் அப்படிங்கிறீங்களா, கவனமா பார்த்து வாங்குங்க. இடத்துல எதுவும் வில்லங்க இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வண்டி புதுசா வாங்குறதா இருந்தா வாங்க. பழைய வண்டிக்கெல்லாம் போக வேண்டாம். சயின்ஸ் கார் வாங்கி அதை நான் கால் டாக்ஸி மாதிரி பண்றவங்களுக்குலாம் வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். அடுத்தது 5ஆம் அதிபதி போய் 6ல உட்கார்ந்து இருக்கிறனால 40 வயதை தாண்டியவர்கள் உங்க உடம்ப பார்த்துக்கங்கன்னு சொன்னேன். பிள்ளைகள் சற்று கணிசமா நடந்துக்குவாங்க, கடுசா நடந்துக்குவாங்க, கோவப்படுவாங்க. அப்பா இப்படி இருக்காரே, அவங்க மெச்சூரிட்டி, அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்றாப்புல நீங்க இல்லைன்னு நினைப்பாங்க. உங்களுக்கு உள்ள அனுபவம் வேற. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, அப்பாவுக்கு என்ன அனுபவம் பத்தல, இந்த ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல வரல அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும், நீங்க உங்க வேலையை பாருங்க. வேற எதுவும் சிக்கல் இல்லை. அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிற துளாராசியினரா, கடன் வாங்கியவர்களிடம் கவனம். எதுவும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டு கொடுத்துருந்தீங்கன்னா பணத்தை கட்டிட்டு வாங்கிக்கோங்க. பணத்தை கட்டினதுக்கு அப்புறம் வாங்காம விட்டுட்டீங்கன்னா சிக்கல். கையோட வாங்கிருங்க. நான் தான் என் பணத்தை கட்டிட்டேனே, என் டாக்குமெண்ட்ஸை கொடுத்துருங்க அப்படின்னு கையோட அடிச்சு பேசி வாங்கிடணும். இல்லைன்னா துளாராசியினர் இதனால ஏன்னா பூமி சார்ந்த லோன் வாங்கியிருந்தீங்கன்னா சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி கால்நடைகள் மூலியமா உங்களுக்கு லோன் கிடைச்சிருக்கு, கால்நடை மூலியமா நான் லோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டா டீல் பண்ணுங்க. நீங்க டீல் பண்ண லேட் ஆனாலும் ஏதோ அவங்களுக்கு நீங்க இத்தனை, அதாவது 1 வருஷம் பணம் கட்டியிருப்பீங்க, அந்த 1 வருஷம் கட்டின பணம் தெரியாது, இந்த 1 மாசம் கட்டின பணம் கண்ணுக்கு தெரியும். ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க, மென்டல் ப்ரெஷர் பண்ணுவாங்க. துளாராசினர் கொஞ்சம் எச்சரிக்கை. உடல் சார்ந்த விஷயத்திலையும், பொருள் சார்ந்த விஷயத்திலையும், பணம் சார்ந்த விஷயத்திலையும் உங்க செயல்பாடுகளால் தான் பிரச்சனையை ஒழிய மற்றபடி வெளியில இருந்து பிரச்சனை வராது. மற்றபடி வருமானத்துக்கு குறை இருக்காதா சார்? வருமானத்துக்கு எந்த குறையும் இல்லை. நண்பர்கள் எனக்கு உதவியா இருப்பாங்க சார், நண்பர்கள் நல்லபடியா இருக்கும். புதுசா தொழில் ஆரம்பிக்கிறேன், தொழில் வேண்டாம், கூட்டு தொழிலா போங்க. யாராவது ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க, நண்பர்கள்ல யாராவது ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க, அந்த தொழிலுக்கு ஜாயின் பண்ணிக்கங்க. போய் நீங்க உங்க ஐடியாவை போட்டு பிசினஸ் தொடங்க வேண்டாம், இப்ப அதுக்கு நேரம் இல்லை. காரணம் என்னன்னா 6ஆம் இடத்துல பயணிக்கிற சனி கடன்காரன் ஆக்கி விட்டுரும், அடிமையாக்கி விட்டுரும், பிரச்சனைக்குள்ளவன ஆக்கி விட்டுரும். ஆனா நீங்க ஒருத்தர்கிட்ட போய் கூட்டு சேரும் போதில அது உங்களுக்கு வருமானத்தை தரும், லாபத்தை தரும், ஆதாயத்தை தரும், எல்லா வகையிலையும் சுபிட்சமா இருக்கும். என்ன கூட்டாளி கொஞ்சம் கடுசா டென்ஷன் பண்ணுவாரு, நம்மள ஆரம்பத்துல வாவான்னு கூப்பிடுவாரு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போன்னு விரட்டுவாரு. ஏன்னா லாபம் வந்துடும்ல, லாபம் வந்தோடனே எல்லாருக்கும் நம்ம தேவைப்பட மாட்டோம்ல. அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. மற்றபடி லாபம் நல்லா இருக்கு, தொழில் நல்லா இருக்கு, குடும்பம் நல்லா இருக்கு. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், இடம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்லா இருக்கு. அப்ராட் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கு. ஆனா அப்ராட்ல போய் படிப்பு நல்லா இருக்கும். சுத்தி இருக்கிற மக்கள்ல கிட்ட கவனமா இருக்க வேண்டியது நீங்க தான். இப்ப நான் யூஎஸ்ல போய் அப்ராட்ல படிக்கிறேன் சார் அப்படிங்கிறீங்களா, படிப்பு நல்லா இருக்கும். அங்க இருக்கிற மக்கள் உங்க கூட இருப்பாங்களா கொலீக்ஸ், அவங்க மூலியமா பிரச்சனை வரும். எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். உங்களோட செயல்பாடுகள் மூலியமா நல்லா இருக்கும். ஆனா சுத்தி இருக்கிற மக்கள், வெளியில இருக்கிறவங்களா இருந்தா சுத்தி இருக்கிற மக்கள் மூலியமா பாதிப்பு. இதே வெளியில இருக்கிறவங்களா இருந்தா பேசாம வெளியூர்ல இருந்து உள்ளூருக்கு வந்திருக்கலாங்கிற தன்மை ஏற்படும். சமயத்துல வெளியில நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, நல்லா பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு இப்ப உங்களுக்கு ஜாப் போகும். நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க, கவனமா இருங்க. ஜாப் போகும், ஊருக்குள்ள வர்ற மாதிரி கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. ஏடா நான் நல்லா தான் வேலை பார்த்தேன், நான் அவ்வளவு உழைச்சு கொடுத்தேன் என் கம்பெனிக்கு, அப்படியெல்லாம் புலம்பி வேஸ்ட். எப்ப அவங்க நம்மளை வேலையை எடுத்துக்கிட்டாமோ உடனே பேக்கப்க்கு ரெடி ஆயிடணும். நான் நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை, எதிலும் எச்சரிக்கை தேவை. பொருளாதார ரீதியா பாதிப்பு இல்லை,
எவ்வளவுதான் உங்களுக்கு தள்ளி விட்டாலும் எந்திரிச்சு வந்துருவீங்க. அவ்வளவுதான். இப்ப நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். சித்திர நட்சத்திரக்காரர்கள் ஸ்போர்ட்ஸ் ரீதியா இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு, ரேசிங்ல இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா ரேசிங்ல இருக்கிறவங்க மட்டும், நானா இது என்னோட சொந்த அபிப்பிராயம் தான், ஜாதக ரீதியா சொல்ல, ரேஸ் போகும்போதுல கவனமா இருங்க. இதே அத்லெட்டிக்ஸ், பாக்ஸிங் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கணக்கு வேற. அதெல்லாம் 2 போட்டியாளர்களுக்கு நடுவுல நடக்கிறது. இது வண்டி, உங்க உடம்பு மட்டும் இல்லாம பைக்கோட வேகத்துக்கு நீங்க போவீங்க. மற்ற ஸ்போர்ட்ஸ் எல்லாம் உடம்போட வேகம் தான், இது வண்டியோட மிஷினோட வேகம். அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ரேசிங் போறவங்க மட்டும். மற்றபடி எல்லா ஸ்போர்ட்ஸ் துறையினருக்கும் நல்லா இருக்கு, காவல்துறையினருக்கும் நல்லா இருக்கு, ஃபயர் இன்ஜின் இந்த மாதிரி உள்ளவங்களும் சூப்பரா இருக்கு. சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அற்புதமா இருக்கும். கன்னி ராசியினரா இருக்கும் போதுல சித்திர நட்சத்திரங்களுக்கு அவ்வளவு நல்லா இல்ல. ஆனா துளாராசி சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு. 2 பேருமே சித்திர நட்சத்திரம் தான். ஆனா ராசியின் அடிப்படையில மாற்றங்கள் நிகழுது. பாத்துக்கோங்க அப்ப எந்த அளவுக்கு இதா இருக்குன்ட்டு. ஜனனகால ஜாதகம் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க. சித்திர நட்சத்திரக்காரங்க யாராவது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கேன் சார், நான் இப்ப என்ன சார் பண்ணணும், இப்ப நல்ல கோச்சிங் லெவலுக்கு வந்துட்டு இருக்கேன் சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு இந்த நேரம் சூப்பர் நேரம். புதுசா கோச்சிங் சென்டர் மாதிரி வச்சு நீங்களே ஒரு மாஸ்டர் ஆகலாம், ஒரு இதுக்கு போகலாம். எதுக்கு போகலாம், நான் இந்த விளையாட்டுல இந்த துறையில வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா வேலை கிடைக்க போகுதுங்க. இப்படி வந்து சொல்லுவோமே, ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா கவர்மெண்ட் வேலையே கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ரேங்கிங்ல வருவீங்க, நல்லா இருக்கு உங்களுக்கு. சித்திர நட்சத்திரக்காரங்க துளாராசிக்கு சூப்பரா இருக்கு. அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க தான் இந்த எச்சரிக்கை, கவனம், கடன் சார்ந்த விஷய பிரச்சனைகள் எல்லாம் சொன்னேன்ல, அது அவங்கள மையப்படுத்தி தான் துளாராசியில சொன்னேன். ஏன்னா அவங்க நட்சத்திரம் மட்டும்தான் முழுசா அந்த இதுல இருக்கும். நீங்க தான் எதிலும் கவனம், எங்கும் கவனம். போய் சேர்ந்துக்கங்க. தொழில் புதுசா ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரெண்டு, அவங்களோட நான் போய் சேரலாமான்னா ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்த்து லாபகரமான நேரமா போய் சேருங்க. ஆனா நீங்க உங்க முயற்சியை போடுறேன், நான் ஒரு எஃபோர்ட்டை போடுறேன், நான் என் சிந்தனையை கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா ரிஸ்க்ல மாட்ட போறது நீங்க தான். எச்சரிக்கை, கவனம். சுவாதி நட்சத்திரக்காரங்க. அடுத்தது விசாக நட்சத்திரக்காரங்க. விசாக நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரை எப்பவுமே ஒரு மன விரக்தியிலையும், எவ்வளோ கிடைச்சாலும் என்னடா இது வாழ்க்கை, நம்ம எல்லா வகையிலையும் பெர்ஃபெக்ட், ஆனா நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது தான் இருப்பீங்க. இது யதார்த்தமாவே நடக்குது. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அது கொஞ்சம் கூட ஏத்தி விடும். எஃபோர்ட்லாம் சூப்பரா இருக்கும், பல பிரச்சனையை பார்த்துட்டு தான் ஆனா கிடைக்கும். ஆனா கிடைக்கும். மற்றெல்லாம் 10 பேரை பிரச்சனையா பார்த்தாங்கன்னா நீங்க 50 பேரை பிரச்சனையா பார்த்து தாண்டி வருவீங்க. ஹை ரேங்கிங்க்கு வருவீங்க. நீங்களாம் அந்த டாப் கிளாஸ் மெம்பர்ஸ், டாப்ல இருக்கிறவங்க. இந்த டாப்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை எப்படி வரும், டாப்பா தானே இருக்கும். லோ கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு லோவா பிரச்சனை வரும், டாப்ல இருக்கிறவங்களுக்கு டாப்பா தானே பிரச்சனை வரும். இது ஒரு பிரச்சனை இல்லையே. எவ்வளவு பிரச்சனை வரதாலும் விடாமுயற்சி பண்ணி ஜெயிச்சிங்கன்னா ஜெயிச்சிடலாம், சக்சஸ் பண்ணலாம். வேற ஏதும் தகவலுக்கு கீழே என் நம்பர் இருக்கு, கால் பண்ணுங்க. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.